மரத்தை வெட்டாதீங்கன்னு சொல்லிட்டு மாணவ மாணவிகள் நடத்திய விழிப்புணர்வு பயணம் கோபியை சேர்ந்த பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக நாள்தோறும் வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. அதிலும் கோடை காலங்களில் குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்களில் வெப்பத்தின் தாக்குதல் உச்சக்கட்ட அளவில் உள்ளது. வழக்கமாக ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் வரும் அக்னி நட்சத்திர நாட்களில்தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு ஏப்ரல் மாத தொடக்கத்திலேயே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க தொடங்கி தற்போது 109 டிகிரிக்கும் அதிகமாக உள்ளது. கடந்த 2 நாட்களாக ஈரோடு மாவட்டத்தில் 109.4 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவாகியுள்ளது. இப்படி ஆண்டுதோறும் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரிக்க மரங்களை வெட்டுவதும் இதனால் மழை பெய்வது குறைவதுமே முக்கிய காரணமாக உள்ளது. எப்படி சார் மழை வரும்? வீடு கட்டுறதுக்காக மரத்தை வெட்டுறீங்க, ரோடு போடுறதுக்காக மரத்தை வெட்டுறீங்க, அது இதுன்னு எல்லாத்துக்கும் மரத்தை வெட்டுறீங்க. இதனால இந்த வெப்பத்தினால சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிப்பு தான் அடையிறோம். இந்த மாதிரி மரத்தை வெட்டிகிட்டே இருந்தால் மழையும் வராது, நம்ம வெப்பம் தான் அதிகமாகிட்டே இருக்கும். பெரியவங்களாம் மரத்தை வெட்டிட்டு நாங்கள் சின்னவங்க இப்போது சைக்கிள் அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக வந்துட்டுருக்கோம். தயவு செஞ்சு பெரியவங்க எல்லாரும் இனியாச்சும் மரத்தை வளருங்க. சாலை விரிவாக்க பணிகள், விளைநிலங்கள் அழிக்கப்பட்டு வீட்டு மனைகளாக மாற்றுதல், அழிக்கப்பட்ட மரங்களுக்கு இணையாக மரங்களை வளர்க்க முன் வராதது போன்றவைகளால் மழை பெய்வது படிப்படியாக குறைந்து வருவதோடு வெயிலின் தாக்கம் கணிசமாக அதிகரித்துள்ளது. நம்ம முன்னாடியிலேருந்து நிறைய மரங்கள் வளர்த்திட்டு வரோம். ஆனால் நம்ம இப்போ பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனனால வீடு கட்டுறதுக்கு, சைட் கிரியேட் பண்ணுறதுக்கும், இண்டஸ்ட்ரியல் யூசஸ்க்காகவும் நம்ம நிறைய மரங்களை வெட்டுறோம். இதோட கான்சிக்வன்சஸ் பற்றி நம்ம நினைக்கிறதே இல்லை. இப்போ இந்த மரம் வெட்டினால நமக்கு குளோபல் வார்மிங் ஏற்பட்டிருக்கு. இதனால நமக்கு தான் வெப்பநிலை அதிகமாயிருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம தான் இப்போது சஃபர் ஆகிறோம். அதுக்காக நாங்கள் இங்கே சைக்கிளிங் வந்திருக்கோம். இது ஒரு விழிப்புணர்வாக எல்லாத்துக்குமே தெரியணும். இது இப்படி ஒரு காசு இருக்குது நம்மளோட ஊரில் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்நிலையில் கோபி கலை அறிவியல் கல்லூரி சார்பில் மரங்களை காப்பதன் அவசியத்தை வலியுறுத்தி 5 வயது முதல் 17 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளும் மிதிவண்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. நேற்று கோபியில் மட்டும் 110 டிகிரி செல்சியஸ் இருந்தது. இதே போன வருஷம் பார்த்தீங்கன்னா 101 டிகிரி 100 டிகிரின்னு இருந்தது. இது எதனால், இந்த வெப்பநிலை எதனால் அதிகரிச்சிருக்குன்னா மரங்களை வெட்டுறதுனால. வீடு கட்டுறதுக்காக, இண்டஸ்ட்ரீஸ், ஃபேக்ட்ரிஸ்லாம் கொண்டு வரதுக்காக நிறைய மரங்களை அழிச்சிட்டோம். இப்போ இதனால் இந்த வெப்பநிலை அதிகரித்து குளோபல் வார்மிங் எல்லாமே நடக்குது. கல்லூரி தாளாளர் திரு தரணிதரன் தலைமையில் கல்லூரி டீன் திரு செல்லப்பா, முதல்வர் திரு தியாகராஜன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த மிதிவண்டி விழிப்புணர்வு பயணத்தை இந்திய மருத்துவர் சங்க மாநில பொருளாளர் டாக்டர் கௌரி சங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணியில் கோபி பகுதியைச் சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் அவர்களின் பெற்றோர்களும் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இப்போ நாங்கள் கரட்டூர் ஆர்ட்ஸ்ல இருந்து இங்கே கோபி ஆர்ட்ஸ் காலேஜ் வரைக்கும் வந்திருக்கோம். 7 கிலோமீட்டர் வந்திருக்கோம். நாங்கள் 7 வயசுலேருந்து இந்த வயசு வரைக்கும் இந்த விழிப்புணர்வை நாங்கள் இது பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மரங்கள் அழிக்கிறது, ரோடு போடுறதுக்காக மரங்கள் அழிக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அதனால் நாம தான் சஃபர் ஆகுறோம். ஸோ நாங்கள் இங்கே இந்த 7 கிலோமீட்டர் வந்தது எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இப்படி வந்திருக்கோம். கரட்டூரில் தொடங்கிய மிதிவண்டி பேரணியானது நாய்க்கன்காடு, புதுப்பாளையம் பேருந்து நிலையம், கச்சேரிமேடு, கள்ளிப்பட்டி, சாந்தி திரையரங்கு, நல்லகவுண்டன்பாளையம், லக்கம்பட்டி வழியாக கரட்டடிப்பாளையத்தில் உள்ள கோபி கலை அறிவியல் கல்லூரி வளாகம் வரை 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்றது. அப்போது பேரணியில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளின் பெற்றோர் கைதட்டி உற்சாகப்படுத்தினர். 7 வயது சிறுவர் சிறுமியர்களும் ஆர்வமுடன் இந்த விழிப்புணர்வு பயணத்தில் கலந்து கொண்டது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. மரங்களை காக்க மாணவ மாணவிகளின் விழிப்புணர்வு பயணம் ஒருவரிடம் மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அது வெற்றி பயணம்தான்.